உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான அதிகமான சத்துக்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த நட்ஸ் பர்ஃபி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதில் துளி கூட நம்ம சுகர் எதுவும் ஆட் பண்ணாமல் ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ஒரு 15 போல் டேட்ஸ் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரே ஒரு அத்திப்பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே கடாய் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 கப் அளவுக்கு பம்கின் சீட், 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை, அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு கேஷ்யூ, 1/2 கப் அளவுக்கு பிஸ்தா, 3/4 கப் அளவுக்கு பாதாம் எல்லாமே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் வறுபட்டதும் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாப்பி சீடு, கஸ்கஸா இவ்வளவும் போட்டு நல்லா வந்து வறுத்துட்டு இதை மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்த டேட்ஸ் அத்திப்பழம் எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்ச பேஸ்ட்டை இந்த கடாயில் சேர்த்து நல்லா வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நட்ஸையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இது கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து பட்டர் ஷீட் போட்ட ஒரு ட்ரேயில் வந்து நம்ம வச்சுட்டு ஃபுல்லாகவே நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. எல்லாத்தையுமே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் செட் பண்ண விட்டுடலாம். அதுக்கப்புறமா எடுத்து உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி சாப்பிடலாம். டெய்லி ஒன்று வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட ஒன்று எடுத்து சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.